இப்போ அர்னால்ட் டாய்னபி அவர் என்ன சொல்லியிருக்காங்க, அதான் நம்ம பிரிட்டிஷ் ஹிஸ்டோரியன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாஸ் ரிலீஜியஸ் டாலரன்ஸ் இஸ் ஒன்லி வே ஃபார் த சர்வைவல் ஆஃப் மேன்கைண்ட். நம்மள ஒருமே பயங்காடி தான் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, இந்தியாவோட ரிலீஜியஸ் டாலரன்ஸ் தான், அதாவது ரிலீஜனை ரொம்ப தலைக்கு மேல தூக்கிட்டு போகாம, ரிலீஜன் ஆமா அது ஒரு நம்பிக்கை அப்படின்னு வைக்காம, அது ஓவரா எடுத்துக்கிட்டோம்னா, ஓவரா எடுத்துக்காம இருந்தாதான் நம்ம ஹியூமன் மேன்கைண்ட், அதாவது மனித குலத்துக்கு ஒரு சர்வைவல் மாதிரி அவங்களால வாழ முடியும், மனித லோகத்தினாலே வாழ முடியும். இந்த மாதிரி ஒரு ரிலீஜியஸ் டாலரன்ஸ் இருந்தால் அதுவும் இந்தியன்ஸுக்கு ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து ஹிஸ்ட்ரி இஸ் த சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன்ஸ். இப்போ ஏன்னு பார்த்தோம்னா, ஹிஸ்ட்ரி வந்து இட் இஸ் நான் சொன்னல ஒரு பெரிய கடல் அது, மற்றவங்களோட ஒரு உணர்வுகள் ஃபீலிங்ஸோட பெரிய கடல் அது. நீங்க அதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய மகத்தான ஆளுங்க இருப்பாங்க. அடால்ஃப் ஹிட்லரு, அதுக்கப்புறமா இது பிஸ்மார்க்கு, அதுக்கப்புறமா லெனின், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நெப்போலியன் போனபாட்டு, அப்புறமா நிறைய பேர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட திங்கிங்கு, அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ், அவங்களோட இன்ஸ்பிரேஷன்ஸ், அவங்களோட திங்கிங் ப்ராசஸ் எல்லாத்தையுமே அவங்க ஆட்டோபயோகிராஃபி பயோகிராஃபின்னு சொல்லி நிறைய எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதை படிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு இது வரும், நம்மளுக்கு வந்து ஒரு திங்கிங் வரும். நம்மளாலேயும் முடியும், அவங்களால முடியும் போது நம்மளாலேயும் முடியும், அவங்களோட இது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அதுல இருந்து. அவங்களுக்கு வந்து அதை பார்த்து நம்மளுக்கு இன்ஸ்பயர் ஆகும். ஆமா நம்ம இந்த மாதிரி பண்ணலாம்ல, நம்மளால இந்த உலகத்தை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுல வந்து தாமஸ் சார்லி அவர் என்ன சொல்றாருன்னா, கிரேட் பர்சனாலிட்டிஸ் ஆர் நோ மோர், பட் ஹிஸ்டரி அண்ட் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் சச் பர்சனாலிட்டிஸ் ஆர் ஸ்டில் தேர். அதாவது அந்த மாதிரி ஒரு கிரேட் பர்சனாலிட்டி வச்சிருந்தவங்க, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கிரேட்டான ஆளுங்க இப்போ இல்லை, ஆனா அவங்கள பத்தியான ஆட்டோபயோகிராஃபியும் பயோகிராஃபியும் இன்னும் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவங்கள நம்மளுக்கு இல்லை இப்போ, ஆனா அவங்கள பத்தியான ஹிஸ்டரி வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதை படிச்சு நம்ம இன்ஸ்பயர் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹிஸ்டரி ப்ரொமோட்ஸ் பேட்ரியாட்டிசம். ஓகே, இப்போ வந்து ஹிஸ்டரி வந்து நமக்கு என்ன சொல்லித்தருன்னா, நம்மளோட கண்ட்ரி மேல ஒரு அன்பும் அதை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங்கை நம்மளுக்கு கொடுக்குது. ஏன்னா அதில் இருக்கிற ஹெரிட்டேஜாக இருக்கட்டும், ஹெரிட்டேஜில் வந்து ஆர்ட்ஸாக இருக்கட்டும், ஆர்ட்டாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், லிட்ரேச்சராக இருக்கட்டும், ரிலீஜனாக இருக்கட்டும், ஃபிலாசபியாக இருக்கட்டும், ஃபோக்லோராக இருக்கட்டும், எதா வேணாலும் இருக்கும். நம்மளுக்கு வந்து அதை பாதுகாக்கணும், அதை நான் பார்க்கணும், அது நம்மளோட ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது கொடுக்கும். ஓகே, ஹிஸ்ட்ரி வந்து அது நம்மளுக்கு கொடுக்கும், அதை வந்து நம்மளுக்கு அது ப்ரொமோட் பண்ணும் பேட்ரியாட்டிசம். ஹிஸ்ட்ரி இஸ் அ லேபரட்டரி ஆஃப் சோஷியல் சயின்சஸ். ஏன் அதை அப்படி சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம நிறைய இதை எடுத்துக்கலாம், சோஷியாலஜி எடுத்துக்கலாம், சைக்காலஜி எடுத்துக்கலாம், எந்த இதை வேணாலும் எடுத்துக்கலாம், எக்கனாமிக்கை கூட எடுத்துக்கலாம், எக்கனாமிக்ஸ். இது எதை எடுத்தாலுமே அதுக்கு ஒரு டேட்டா தேவைப்படும். ஓகே, அந்த டேட்டா வந்து நம்மளுக்கு சோஷியாலஜியாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், இல்லை சைக்காலஜியாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு சோர்ஸ் ஆஃப் டேட்டா எங்கேருந்து கிடைக்குதுன்னா ஹிஸ்ட்ரிலேருந்து கிடைக்குது. ஏன்னா அவங்க ஹிஸ்ட்ரியில தான் பாஸ்ட் ஈவெண்ட்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து புஷ் டவுன் ஆகி நம்மளுக்கு வந்து அந்த சோஷியல் சயின்ஸுக்கும் அது நம்மளுக்கு நிறைய ஒரு இதை கொடுக்குது. ஓகே, அந்த காலத்துல இதெல்லாம் நடந்திருக்கு, எதுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. ஸோ அதனால அது நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்கு நிறைய சோஷியல் சயின்சஸ்க்கு. ஓகே, இப்போ யூஎன்ஓவே, இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், அதை பார்த்தாலுமே அது ஹிஸ்ட்ரியிலேருந்து தான் அதோட லெசன்ஸே கற்றுட்டு இருந்திருக்கு. செகண்ட் வேர்ல்டு வார்ல, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறது யூஎன்ஓ. செகண்ட் வேர்ல்டு வார் அதுலேருந்து ஆரம்பிச்சது தான் யூஎன்ஓ. இந்த மாதிரி எதுவும் பிரச்சனைகள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுத்து நிறுத்தணும். இந்த மாதிரி இன்னும் எதிர்காலத்தில் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி தான் யூஎன்ஓ ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஆனால் ஆக்சுவலி இப்போ அது வேலை செய்யல. அந்த மாதிரி இந்த சில பேர் அந்த யூஎன்ஓ அவங்களோட பெனிஃபிட்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் கான் கம்ப்ளைண்ட், நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட், ஹிஸ்ட்ரி இன்ஃபியூசஸ் நோபல் ஐடியல்ஸ். எப்படின்னா, ஒரு நம்மளுக்கு வந்து ஹிஸ்ட்ரி வந்து ஒரு ரொம்ப பெரிய ஐடியாஸ் கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், நம்ம ரொம்ப மகத்தான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியாஸ் கொடுக்கும். ஏன்னா அந்த காலத்துலயும் சில பேர் வந்து நோபலான ஒரு ஐடியாஸ் வச்சிருப்பாங்க. ஏன் நாட்டுக்காக நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடால்ஃப் ஹிட்லர், ஏன் நாட்டுக்காக எல்லாத்தையும் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெனின், அந்த மாதிரி என்னோட திங்கிங் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நோபல் ஐடியாஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அது காரணம் ஹிஸ்ட்ரி. ஓகே, இப்போ ஜார்ஜ் சனட்டேனியா puts history as, அவர் என்ன சொல்றாருன்னா, it is a treasure of noble ideas and is a light to show the right path. அது வந்து ஒரு ட்ரெஷர் மாதிரி, அது வந்து ஒரு
பாக்ஸ் ஃபுல்லாக முத்துங்க வச்ச மாதிரி. அதில் வந்து அது வந்து நம்மளுக்கு ஐடியாஸையும் சாரி அது வந்து நம்மளுக்கு ஐடியாஸையும் ஒரு லைட்டையும் கொடுக்குது. நம்ம எந்த பாதையில கரெக்டாக போகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த காலத்துல வந்து எதுக்காக அவங்க சண்டை போட்டாங்களோ அதுக்காக நம்ம திரும்பி இந்த சண்டை போடக்கூடாது. ஸோ ஒரு கரெக்டான பாத்தை காமிக்கிறதுக்கு அந்த லைட் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஹிஸ்ட்ரிங்கிற ஒரு ஸ்டடி வந்து அந்த லைட்டை நம்மளுக்கு கொடுக்குது. ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 7th பாயிண்ட் வந்து ஹிஸ்ட்ரி ஹெல்ப்ஸ் டு ப்ராடன் ஆர் அவுட்லுக். இப்போ ஏன் அதை எப்படி சொல்றாங்க 7th பாயிண்ட்ல? இப்போ ஹிஸ்ட்ரியை பத்தி நம்ம படிக்கும் போது வந்து மற்ற கல்ச்சர்ஸை பத்தி நம்மளால அதுல இருந்து கத்துக்க முடியும். இப்போ இப்போ ஜப்பான் எடுத்துக்கலாம், இல்ல ரஷ்யாவை எடுத்துக்கலாம், ஜெர்மனி எடுத்துக்கலாம், அமெரிக்காவை எடுத்துக்கலாம். அது எல்லாத்தையுமே அதோட ஹிஸ்ட்ரியை படிச்சோம்னா நம்மளுக்கு அவங்களோட கல்ச்சர், அவங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராட் லுக்கு கிடைக்கும். ஸோ ஓகே, இந்த மாதிரி தான் நடந்திருக்கு, ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க வாழ்றாங்க, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கல்ச்சர் அதை பத்தி நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும். அதனால தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஹிஸ்ட்ரி ஹெல்ப்ஸ் அஸ் டு ப்ராடன் ஆர் அவுட்லுக். ஓகே, ஹிஸ்ட்ரி ப்ரொமோட்ஸ் இன்டர்நேஷனல் பீஸ். இது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நம்ம ஹிஸ்ட்ரியில பார்த்துருக்கோம் கிரேட் இவெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி, இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், கோல்டு வார், இது 3 வார்ஸையுமே பார்த்தோம்னா இது 3த்துலையுமே நம்மளுக்கு நடந்தது வந்து ஹியூமன் சாக்ரிஃபைசஸ் தான். எதுக்குமே உதவாது ஹியூமன் சாக்ரிஃபைசஸ். எதுக்குமே அவங்களுக்கு உதவாது அந்த நேஷனல், அதாவது ரொம்ப அக்ரெசிவ் நேஷனலிசம். அதனால தான் தேவையில்லாமல் நிறைய பேர் வாழ்க்கை விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது, திரும்பி அந்த மாதிரி ஒரு வார் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, திரும்பி அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு ப்ரொமோட் பண்ணுது. அதனால தான் அது இன்டர்நேஷ்னலாக பீஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎன்ஓ ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ யூஎன்ஓ வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது எல்லா நேஷனும் யுனைடெடாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் உலகம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி தான் ஹிஸ்ட்ரி வந்து ப்ரொமோட் பண்ணுது, இன்டர்நேஷனல் பீஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து 9th பாயிண்ட். ஓகே, 9th பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி ஹேஸ் ப்ரொஃபஷனல் யூசஸ். இப்போ ப்ரோ இப்போ ஹிஸ்ட்ரியை படிச்சோன்னா என்ன யூஸ் அப்படின்னு பார்த்து நம்ம இந்த 9th பாயிண்ட்ல படிக்கலாம். ஓகே, ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம கோர் சப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால சில காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் படிக்க முடியும். அது எப்படின்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், கேஎஸ், இந்த மாதிரி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நம்மளால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு நாலேஜ் வச்சு நம்மளால இன்னும் சில வேலைக்குமே போக முடியும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக போக முடியும், டீச்சர்ஸாக போக முடியும், லாயர்ஸ்க்கு தேவைப்படுது, ஜேர்னலிஸ்ட்க்கு தேவைப்படுது, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு தேவைப்படுது, ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் தேவைப்படுது. ஓகே, அதே மாதிரி இந்த பாலிடிக்ஸ் பார்க்குறவங்க அவங்களுக்கும் ஹிஸ்ட்ரி தேவை. இப்போ உங்களுக்கு ஹிஸ்ட்ரியே தெரியாம சும்மா வாய்க்கு வந்தது உங்களால சொல்ல முடியாது. நானே என்ன கூட வச்சுக்கோங்க, நான் சும்மா வாயில வரதை சொல்ல முடியாது. ஹிஸ்ட்ரியில என்ன நடந்திருக்கோ அதை படிச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி நடந்ததுனால தானே இது நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னால் பேச முடியும். ஹிஸ்ட்ரியை தெரியாம என்னால் பேச முடியாது. ஓகே, ஸோ அதுதான் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இதுக்கு வந்து ப்ரொஃபஷனல் யூஸ் இருக்கும். ஏன்னா நம்ம ஹிஸ்ட்ரியை யூஸ் பண்ணி நம்ம காலேஜில் லெக்சரர்ஸாக போக முடியும், இல்லை ஸ்கூல்ஸில் லெக்சரர்ஸாக போக முடியும், இல்லாட்டி எல்லாத்துக்கும் இனிமேல் ஸ்டடீஸ் வச்சு எல்லாருக்கும் சொல்லி தரது கூட நம்மளால போக முடியும் ஹிஸ்ட்ரியை யூஸ் பண்ணி. ஏன்னா ஹிஸ்ட்ரி பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ மற்றவங்களுக்கு அந்த அவங்களோட உங்களோட திங்கிங்கை நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி தரப்படும். ஓகே, அதனால ஹிஸ்ட்ரி யூஸ் ஆகுது. இல்லாட்டி அப்படி கூட இல்லைன்னா உங்களால ஜேர்னலிஸ்டாக போக முடியும், இல்லாட்டி ஆர்கியாலஜிஸ்டாக போக முடியும். ஹிஸ்ட்ரி பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும். ஸோ உங்களால ஹிஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இப்போ இந்த மாதிரி இந்த நாட்டில் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களால ஜேர்னலிஸ்ட் ஆக முடியும். அப்படி இல்லையா இந்த மாதிரி சொல்கிறேன் ஆர்கியாலஜிஸ்ட் ஆக முடியும். பழைய சைட்ஸ், அதாவது பழைய ரூயின்ஸ் அதெல்லாம் போய் பார்த்துட்டு இது எந்த டைனிஸ்டிஸ் அந்த மாதிரிலாம் உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும். ஸோ இது எந்த எந்த ஒரு கண்ட்ரி சேர்ந்தது, எந்த ஒரு கம்யூனிட்டி சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக பார்க்க முடியும். ஓகே, எந்த டைனிஸ்டி சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து 10th பாயிண்ட். ஓகே, இந்த 10th பாயிண்டோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ 10th பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா ஹிஸ்ட்ரி ஹெல்ப்ஸ் அஸ் டு ரிமூவ் ப்ரெஜுடிஸ். சாரி, ஹிஸ்ட்ரி ஹெல்ப்ஸ் அஸ் டு ரிமூவ் ஹிஸ்ட்ரி ரிமூவ்ஸ் ப்ரெஜுடிஸ். அதாவது எப்படி சொல்லுதுன்னா அது வந்து நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணுது. எதுக்குன்னா நம்ம ஹிஸ்ட்ரியில் இப்போ நிறையா பார்த்துருவோம். நம்மளுக்கு வந்து ரிலீஜனை காரணம் காட்டி வார் நடந்திருக்கு, காஸ்ட்டை காரணம் காட்டி வார் நடந்திருக்கு, ரேஸை காரணம் காட்டி வார் நடந்திருக்கு, கலரை காரணம் காட்டி வார் நடந்திருக்கு, கிளாஸை காட்டி வார் நடந்திருக்கு, லாங்குவேஜை காட்டி வார் நடந்திருக்கு. இது நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுக்கலாம்னா இப்போ ஒரு கலரை காட்டி இது காமிக்கிறதுனா வார் நடந்துச்சுன்னா பிரிட்டிஷ் அவங்க வந்து நாங்கள் தான் ஒயிட்டு தான் சுப்ரீம் பவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க ஆஃப்ரிக்கன்ஸ் அந்த அளவுக்கு போட்டோம்னா ஸ்லேவ்ஸ் பண்ணாங்க, ஸ்லேவ் பண்ணாங்க. அது ஒன்று சொல்லலாம். அப்புறமா அதே தான் இந்தியன் பீப்புளுக்கும் பண்ணாங்க. அதுக்கப்புறமா லாங்குவேஜ், கிளாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி
இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தள்ளுறாங்க, அவாய்ட் பண்றாங்க. நம்ம இந்த காலத்துலயுமே பார்த்தாலுமே இன்னுமே அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நீ கருப்பு, நான் வெள்ளை, உன் லாங்குவேஜ் எது, என் லாங்குவேஜ் எது, நீ அந்த காஸ்ட், நான் இந்த காஸ்ட், நான் அந்த கிளாஸ், நீ இந்த கிளாஸ், அப்புறமா நீ எந்த ஆளு, நான் அந்த ஆளு அப்படின்னு சொல்லி நிறைய நடக்குது. இருந்தாலுமே அந்த காலத்தை கம்பேர் பண்றதோட இந்த காலத்துல ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா இப்போ அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதை பத்தி கவலையே இல்லை. எதுக்கு இதுக்கெல்லாம் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த கவலை எல்லாம் போயிடும். ஸோ வரப்போற ஜென்ரேஷன்ஸ் நல்லா ஹோப்ஃபுல்லா நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு ஹிஸ்டரியில வந்து அதை பத்தி படிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த ப்ரெஜுடிஸ் இல்லாமல் போயிடும். ஸோ ஒரு ரிமார்க்கபிளான ஆள் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தோஸ் ஹூ ஃபர்கெட் ஹிஸ்டரி கேனாட் கிரியேட் ஹிஸ்டரி. ஹிஸ்டரியை பத்தி மறக்கிறவங்கனால ஹிஸ்டரியை கிரியேட்டே பண்ண முடியாது. இப்போ நீங்க வந்து அந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்காம நான் ஒரு ஹிஸ்டரியை உருவாக்க போறேன்னு சொன்னீங்கன்னா உங்களால உருவாக்க முடியாது. அந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் உங்களால இந்த காலத்துல ஏதாவது மாற்றுதல் எதையாவது கொண்டு வர முடியும். ஸோ அதுதான் அவர் சொல்றாரு. ஓகே, இதுதான் இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி. எதுக்கு ஹிஸ்டரியை படிக்கணும்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ஸ். இதோட இந்த சாப்டர் முடியுது. நான் உங்களை வந்து அடுத்த சாப்டர்ல பார்க்குறேன். ஓகே, பை.